ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் உங்களுக்கு மெசேஜ் ஒன்று சொல்கிறேங்க. இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஹைபை லைட் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டுவோம். அந்த லைட் ஃபிட்டிங் மாட்டுறப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளை வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா சும்மா ஒரு புதுசாக வர ஆளுங்களையோ இல்லை இந்திக்காரங்களையோ வச்சு பண்ணுறதுனால இந்த சைட்டில் எவ்வளோ பெரிய தப்பு ஒன்று ஆயிடுச்சுங்க. அந்த த்ரெட் ராட் 12 த்ரெட் ராடு போடுறப்ப 20 எம்எஸ் கான்டிட் போட்டு இவங்க லைட் ஃபிட்டிங் எல்லாம் ஒரு 600 லைட் ஃபிட்டிங் கிட்ட மாட்டிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு 3 கோர் ஒயரிங் பண்ணலான்னு பார்க்குறப்ப அந்த கேப்பில் 3 கோர் ஃப்ளெக்சிபிள் ஒயரே போலங்க. ஐட்டம் வைஸ் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டாண்ட் ஒயரும் கிடையாது. இது கிளைண்ட்டுக்கும் தெரியாமல் பார்த்துக்கணுன்னா முடியல. அது நான் டே நைட்டு பண்ணி 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கான ரீகாஸ்ட்டும் கொடுக்கல. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறீங்கன்னா 25 கான்டிட் போட்டு பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக ஆளாக வச்சு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் ரீஒர்க்கும் வராது, கிளைண்ட்டுக்கிட்டேயும் கெட்ட பேர் இருக்காது. இதனால் அவங்களுக்கும் நம்ம மேலே இருக்க நம்பிக்கையும் போயிடும். திருப்பி நம்மளுக்கு ஜாப் தருவாங்களா தெரில, இல்லை வேறு வெண்டாருக்கு தந்துடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒன் டைம் போடுறப்போ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாக இன்ஜினியரோ, சூப்பர்வைசரோ, டெக்னீஷியனோ, சீனியர் டெக்னீஷியன் யாரையா ஒருத்தர் அனுப்புகிறப்ப என்னென்ன பிளான் பண்ணி ஐடியா பண்ணி கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா ஒரு லைட்டு 2 லைட்டுனா கூட பரவாயில்ல, மொத்தம் ஒரு 600 லைட்டுக்கிட்ட இந்த மாதிரி மாட்டிட்டு திருப்பி இதை ரீஒர்க் பண்ணுறப்போ ஒரு லைட்டுக்கு ஒரு 150 ரூபா கொடுக்குறான்னா எவ்வளோ லாஸ் ஆகுங்க. அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணுங்கள் இனிமேல்ட்டு.